உபாமம் 11:26 படிக்க கேட்போம். இதோ இன்று நான் உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன். இதோ நான் உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் இன்று நான் வைக்கிறேன் என்று இஸ்ரவேலருக்கு ஆண்டவருடைய வார்த்தை வந்தது. The word of God came to Israelite and said, behold, I set before you today a blessing and a curse. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Loving God children, இது பிதாவினுடைய அறிவுரை. this is the advice of the Father. பிதாவாகிய தேவனுடைய அறிவுரை. Advice of the Father, the Lord. அதே போல குமாரன் பூமிக்கு வந்த பொழுதும் The same way when the Son came to the earth. மார்க் 9:47 பாருங்கள். Mark 1:47 you can see. அங்கும் அவர் சொன்னார், There also he said, இரண்டாம் மரணமாகிய நரகம் மற்றும் அக்னி கடலை அடையாதபடி ஜீவனை நீங்கள் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார். படிக்க கேட்போம். உன் கண் உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி போடு. நீ 2 கண்ணுடையவனாய் நரக அக்கினியில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் ஒற்றை கண்ணனாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது உனக்கு நலமாய் இருக்கும். மார்க் 9:47 இயேசு மகாராஜா அதே காரியத்தை தான் சொல்லுகிறார். Mark 9:47 King Jesus says the same thing. உனக்கு முன்பதாக 2 வைக்கப்பட்டிருக்கிறது. There are 2 things kept before you. சாபமும் ஆசீர்வாதமும் உனக்கு முன்பதாக இருக்கிறது. Blessing and curse before you. மரணமும் ஜீவனும் உனக்கு முன்பதாக இருக்கிறது. The life and death in front of you. உபாகமம் 30:10 என்பது 20 வாசித்து பாருங்கள். Deuteronomy 30:19 and 20 you can read. தேவன் சொன்னார், Lord said, இதோ இன்றைய தினத்தில் உங்களுக்கு முன்பதாக ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைத்தேன் என்று வானத்தையும் பூமியையும் சாட்சி வைக்கிறேன் என்று வானத்தையும் பூமியையும் அழைத்து சாட்சி வைக்கிறார். பழைய ஏற்பாட்டிலே ஒரு தூணை நிறுத்தி சொன்னார்கள், உங்களுக்கும் எங்களுக்கும் நடுவாக கர்த்தருக்கு முன்பதாக இந்த கல் நமக்கு சாட்சியாய் இருக்கிறது. In the Old Testament they kept the pillar. They said, this is the witness between you and me in front of the Lord. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Loving God children, தேவன் பாருங்கள் வானத்தையும் பூமியையும் சாட்சி வைத்து சொல்லுகிறார், look at God, he brings the heaven and earth as a witness. இதோ மரணத்தையும் ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்பதாக வைக்கிறேன். Life and death, blessing and cursing I keep before you today. நீ நல்லதை சூஸ் பண்ணி எடுத்துக்க. You can choose what is good. ஜீவனை தெரிந்துகொள். You can choose life. ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக்கொள். You can inherit the blessing. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Loving God children, இரண்டையும் முன்பதாக வைக்கிறார். he keeps both in front of us. விசேஷ விதமாக இதை நான் தீர ஆராய்ந்து தியானித்த பொழுது எனக்கு ஒரு காரியம் ஆவியிலே, அதாவது நான் இவ்விதமாக நான் கெஸ் பண்ணினேன், உணர்ந்தேன். When I examined that in the spirit, I felt that in this way. ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் தேவன் தம்முடைய சமூகத்தில் கூறி அதை எடுத்து வந்து இஸ்ரவேலருக்கு முன்பதாக வைத்திருக்க கூடும். All the blessing God had told in his presence and brought to the Israelites. ஏனென்றால் If you ask why, ஆதாம் ஏவாள் தோன்றின காலத்திலேயே, from the time Adam and Eve came, அவர்களை ஆண்டவர் வைத்து நடத்துகிற காலத்திலேயே, the time that God led them, ஆண்டவர் ஒன்றை கற்றுக்கொண்டார். God learned one thing. மனுஷனிடத்தில் பொல்லாத குணம் இருக்கிறது. Men have the wicked character. அவனுடைய இருதயத்தின் நினைவுகள் பொல்லாததா இருக்கிறது. All the thoughts of his heart are wicked. சுய சித்தத்தை நான் மனிதனுக்கு கொடுத்தேன். I gave the self willingness to the man. ரோபோட்டா இராதபடி சுய சித்தம் ஒன்று இருக்க வேண்டுமே என்று தானே அவர்கள் கொடுத்தேன். I gave the self will so that they won't be like a robot. ஆனால் அவருடைய இருதயமும் நித்தமும் பொல்லாததா இருக்கிறது. But their heart is always wicked. ஆகவே ஆண்டவர் தம் உள்ளத்திலே தீர்மானித்தார். That is where the Lord decided in his heart. 2 காரியம் இருக்கிறது. There are 2 things are there. மனுஷர் பொல்லாப்பாய் நடக்க கூடும். Men may walk wickedly. நன்றாகவும் நடக்க கூடும். They can walk well. தேவன் தன் உள்ளத்தில் அப்பொழுதே சொல்லி இருக்க கூடும். God would have told in his heart that time itself. அவருடைய உள்ளம் வேதனையினால் சொல்லி இருக்க கூடும். That his heart would have told with the pain. பூமியிலே ஜனங்களை பெருக விடாதபடி அழிக்க ஆயத்தமாய் அநேகர் இருந்ததை கண்ட பொழுது ஆண்டவர் வேதனைப்பட்டார். God was go through pain because men is not multiplying on the earth. அவருடைய உள்ளத்தை பின்பு நாம் பின்பதாக காண்கிறோம். பூமியை கெடுத்தவர்களை கெடுக்கிறதற்கு கர்த்தருக்கு நேரம் வந்தது. We can see later the time came to destroy the man who destroyed earth. ஆகவே சாபத்தை உனக்கு முன்பதாக வைத்தேன். That is why I kept the curse in front of you. என்னென்ன சாபம் எல்லாம் வைத்தார்? What are the cursing he said? எதெல்லாம் வைத்தார்? What are the thing he kept? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Loving God children, ஏசாயா 45:19 சொல்லுகிறது, Isaiah 45:19 it நான் says, அந்தரங்கமான இடத்தில் உட்கார்ந்து எதுவும் பேச மாட்டேன். I will not sit in the secret place and talk. நான் பேசனேனா வெளி வந்துரும். If I speak it will come out. நான் பேசனேனா எப்படியாயிலும் வெளிப்படும். If I speak that will come out. நன்றாய் பாருங்கள், நான் அந்தரங்கத்திலும் பூமியின் அந்தகாரமான இடத்திலும் பேசினதில்லை,
பாருங்க, அவர் பேசினார்னா அவர் யாருக்கும் தெரியாத ஒரு இடத்துல பேச மாட்டாரு. If he speak, he will not speak in secret. ஆகவே அவர் தம்முடைய சமூகத்திலே இருந்த தேவகுமாரர் அல்லது பரிசுத்தவான்கள் முன்னிலையாக அவர் பேசி இருக்க கூடும். He would have spoken in front of the children of God and the holy people. உபாகமம் 28:1 முதல் 14 அவர் கூறுகிற ஆசீர்வாதம். Deuteronomy 28:1-14, the blessing what he அதன் gave. பின்பு கடைசி வசனம், அது வரையிலும் இருக்கிற எல்லா வசனங்களும் சாபங்களை தாங்கி இருக்கிறது. Then till the end of the verse, all the verse tells the curse. அவர் தீர்க்கதரிசிகள் மூலமாய் அவர் அவ்வப்போது சொல்லிக்கொண்டே அதை இருக்கிறாரா இருக்கிறது. Through the prophets, now and then he kept telling that. என்னென்ன சாபம் எல்லாம் என்னென்னவெல்லாம் செய்தால் வரும் என்று ஆண்டவர் காலமாய் பங்கு பங்காய் தீர்க்கதரிசிகள் மூலமாய் அதை பேசினார். What are the curse will come if you do what are the things? Through that, by portion, God spoke to all the prophets. அவைகள் எல்லாம் தேவனுடைய உள்ளத்திலே இருந்ததை பேசுகிறார். All those things God spoke what was in his heart. எதெல்லாம் என்னுடைய கற்பனைகளின்படி கட்டளையின்படி நடக்கன்னா சாபமா வரும், அதை தீர்க்கதரிசிகள் மூலமாய் சொல்லுகிறார். If you don't walk according to my decrees and commandments, he says through his prophets. மூன்றாவது, Thirdly, தேவகுமாரன் இங்கு பூமிக்கு இறங்கி வருகிறார். Son of God came to this earth. இயேசு மகாராஜா, King Jesus. அவர் மூலமாக அழகாய் எல்லாம் வெளிப்படுத்தப்படுகிறது. Through him beautifully everything was led known. என்ன விதமான சாபங்கள் எல்லாம் மனுஷருக்கு காத்திருக்கிறது. What kind of a curse are awaiting the mankind? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Loving God children. இவைகளை எல்லாம் ரத்தின சுருக்கமாக சொன்னால் Everything precisely he told us. ஒரு நீதியுள்ள ராஜா இருக்கிறார் என்று ஓமையிலே எடுத்துக்கொள்வோம். There is a righteous king, for example, let's say. அந்த ராஜாவினுடைய ராஜ்யத்தில் சில தீயோரும் பொல்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். In that kingdom of that king, some good and bad are there. ஆகவே அந்த ராஜா ஒன்று செய்கிறார். That is why the king is doing something. இப்படிப்பட்ட தீமை செய்து வருகிறவர்கள் எல்லாம் இந்த வழியே போய் ஒரு கொள்ளையை எடுப்பதற்கு வைக்கிறது போல ஒரு எல்லையை நான் வைப்பேன், அதிலே வருகிறவர்கள் இந்த இடத்திலே அம்பினால் சாகட்டும் என்று பகலிலே பறக்கிற அம்புகளை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் என்று எடுத்துக்கொள்ளுவோம். For example, that the king let the wicked people to go in a way to take the treasure and let them die by the arrow. அதன் பின்பு இரவு நேரம், Then the night time. அதிலும் திருடர்களும் பொல்லாதவர்களும் போய் இதை தேட நினைக்கும் பொழுது, Even there the thief and the wicked want to search for something. ஒரு சில குறிப்பிட்ட இடத்திலே In a particular place. வியாதிகளை பரப்பிக்கிற மூலிகைகள் எல்லாம் பரப்பி வைத்திருக்கிறார் என்று எடுத்துக்கொள்ளுவோம். For example, he kept all the medicine which spreads the sickness. அந்த நீதியான ராஜா தன் மகனை கூப்பிட்டு சொல்லுகிறார், The righteous king calls his son and says, என் மகனே, My son, நீ தீயோருடைய வழியில் நடவாதே, don't walk in the way of wicked. துன்மார்க்கருடைய பாதையில் பிரவேசியாதே, Don't enter the way of the wicked. நம்முடைய ராஜ்யத்தில் இந்த பகுதி எல்லைக்கு நீ போகாதே, Don't go to this portion of our kingdom. அங்கே பகலில் பறக்கும் அம்பு இருக்கிறது, There is an arrow which flies by day. இரவிலே இந்த பகுதிக்கு நீ போகாதே, Don't go in this portion the night. அங்கு நடமாடும் கொள்ளை நோய் இருக்கிறது. There is a pestilence which walks in the night. என் மகனே, My son, நீ எளியவன் அல்ல, you are not simple person. என்றும் வாழ்ந்து எனக்கு பின் இந்த சிங்காசனத்தில் வீற்றிருக்க வேண்டியவன். You have to live forever and you need to sit in the throne after ஆகவே me. இந்த இரண்டு இடங்களுக்கு போகாத So don't go into these places. அப்படின்னு அந்த அருமையான நீதியுள்ள மன்னர் சொல்றாருன்னு வச்சுக்கிடுங்க. Like that the righteous king says, for example. அத போல நம்ம ஆண்டவரும் சொல்றாரு, The same way our king also says. உன்னதமானவராகிய நீதியுள்ள ராஜா சொல்றாரு, The most high God, righteous God says. உன்னதமானவருடைய மறைவில் இருந்துரு, You will sit in the shelter of most high. தீயோருடைய வழியில் நீ பிரவேசிக்காதே. Don't walk in the way of wicked. நீதிமொழிகள் 4:14 பாருங்க. Proverbs 4:14 அங்க says. இந்த ஆலோசனையை கர்த்தர் சொல்லுகிறார். The counsel of the Lord says there. நீதிமொழிகள் 4:14. Proverbs 4:14. துன்மார்க்கருடைய பாதையில் பிரவேசியாதே, இதுதான் பாருங்க தேவனுடைய உள்ளம். துன்மார்க்கருடைய பாதையில் பிரவேசியாதே, தீயோருடைய வழியில் நடவாதே. தீயோருடைய வழியில் நடவாதே, என் மகனே நடவாதே. Do not enter the path of the wicked and do not walk in the way of evil. நீ இப்படி இருந்துகிட்டேனா, If you are like that, உன்னதமானவருடைய மறைவில் இருந்தா, if you are the shelter of most பகலில் high, பறக்கும் அம்புக்கும் the arrow that flies by day, இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் உன்னதமானவர் the தப்புவிப்பார். pestilence which walks by the night, the most high will save you. சர்வ வல்லவர் தப்புவிப்பார். The Almighty will save you. அப்படி
என்றால் என்ன? What does that mean? துன்மார்க்கத்தில் அதிகமாய் மிஞ்சி மனுஷர் நடந்தால் If the men walk in the over wickedness, என்று தேவன் உட்கார்ந்து எழுதி வைத்திருக்கிறார் இந்த பரிசுத்த வேதாமத்துல. God has sat down, wrote down in this holy காலா Bible. காலமாய் பரிசுத்தவான்கள் மூலமாய் சொல்லி எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. Through the holy people it is spoken and it has been written. துன்மார்க்கமா நடந்தா இது நடக்கும். If you walk in the wickedness, these are things will இந்த happen. விதமான அசுத்தம் செய்தா இதெல்லாம் நடக்கும். If these are the dirty things, if you do these things will சாபங்களை happen. சொல்லி வச்சிருக்கிறார். He has commanded the curse. இந்த சாபங்கள் எல்லாம் All these curse முன்னே வைத்திருக்கிறார். he has kept in front of இந்த us. சாபங்கள் எல்லாம் All these curse முன்னே இருக்கிறது. it is in front of us. உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, He is looking at you and the Lord says, நீதிமொழிகள் 4:14 மனப்பாடம் பண்ணிக்க. Proverbs 4:14, you remember that? துன்மார்க்கருடைய பாதையில பிரவேசியாதே. Do not enter the path of the wicked. தீயோருடைய வழியில நில்லாதே. Do not walk in the way of evil. என் மகனே நில்லாதே. My son, don't stand. போனேனா If you go, அவர்களுக்கு நான் வைத்திருக்கிற கண்ணில் நீ அகப்பட நேரிடும். the trap which I have kept, you will be நீ trapped. தேவனுடைய பிள்ளை. You are the child of நீ அந்த God. பாதையில் பிரவேசியாதே. Don't walk in that way. அந்த பாதையில் பிரவேசித்தால் If you walk in that way, அவர்களுக்கு எலிப்பொறி மாதிரி நான் கண்ணி வச்சிருக்கிறேன். I have kept the trap for them. ஏன்? Why? பூமியானது நன்றாய் இயங்கி வர வேண்டும் என்பதற்காக So that the earth can work இந்த well. கண்ணிகளை நான் வைத்திருக்கிறேன். I have kept the trap for கண்ணி them. தெரித்தது நாம் தப்பினோம் என்பது மனுஷர் வைத்தது இருக்கலாம். The trap broken, we escaped, the man has kept it. ஆண்டவர் வைத்திருக்கிற கண்ணிகளும் உண்டு. There is a trap what God has kept. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Loving God children, இப்படிப்பட்ட ஆபத்துகளை தேவன் வைத்திருக்கிறார். these kind of danger God has reserved it. இந்த பாதையில் அதனால் பிரவேசியாதே. Don't go in this way. அதுல நுழைவாயானால் If we enter that, என்னுடைய சாபங்கள் இருக்கிறது. my curses are there. என்னுடைய சாபங்கள் இருக்கிறது. My curse is there. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Loving God children, சில same thing. பாதைகளை காண்பித்து சொல்லுகிறார். He showed some plague and said, தீயோருடைய பாதையில் பிரவேசியாதே. don't enter the way of the wicked. துன்மார்க்கருடைய வழியில நில்லாதே. Do not walk in the way of evil. நீ ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்க வேண்டும். You need to inherit the blessing. சாபம் உனக்கு வேண்டாம். You don't need the curse. சாபம் உனக்கு வேண்டாம். You don't need the curse. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Loving God children, சாபங்கள் முன்பதாக இருக்கிறது. curses are in front of us. அந்த ட்ராக்ல கால் வச்சிராதீங்க. Don't step into that track. என்னைக்கு வரைக்கும் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும்? Till what day we need to be careful? பரலோகம் போகும் வரைக்கும் Till we enter heaven, ஜாக்கிரதையா இருக்கணும். we need to be careful. துன்மார்க்கருடைய பாதையில கால் வைக்காம, Don't step into the way of wicked. பாவிகளுடைய வழியில நில்லாம, Don't stand in the way of evil. பரலோகத்துக்கு போய் சேர்ந்துட்டா If you reach heaven, அங்க துன்மார்க்கரும் இல்ல, no wicked there. துன்மார்க்கருடைய பாதையும் இல்ல, The way of wicked is not there. தீமையும் இல்ல. Evil also not there. அங்கே நாம் எந்நாளும் மகிழ்ந்திருப்போம்.